பர்வீன், நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க, சரியா? அவங்க தப்பா நினைச்சுக்காம இருக்கணும். அவளை விடுங்க. அவ ஒரு லூசு. அவங்க உங்க மனைவி. அவங்கள நீங்க லூசுன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னேன்னா உங்ககிட்ட அவ என் மனைவின்னு. எல்லாரும் சொல்றாங்களே. எல்லாரும் சொல்றாங்க. அவளும் சொல்லுவா, ஊர் உலகமே சொல்லும். ஆனா அவ என் மனைவி இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா அவளுக்கும் அது தெரியும். என்ன சொல்றீங்க? அவ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன சொல்றீங்க? விடுங்க, அது ஒரு கதை. உங்ககிட்ட பல கதைங்க இருக்கும் போல இருக்கே. யாரு சொன்னா? கேள்விப்பட்டேன். ஹாசினி உங்களுக்கு ரெண்டாவது மனைவியாமே. ஆமா, எனக்கு ஒரு மனைவி இருந்தா. அவளை நான் ரொம்ப நேசிச்சேன், நேசிக்கிறேன். அவ பேர் பிரவளி. நீங்க சொல்றது உண்மைதாங்க. என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. என்கிட்டன்னு சொல்றதை விட என்ன பத்தின கதைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கதை நான் என் மனைவியை கொன்ன கதை தான். என்னது? நீங்க உங்க மனைவி கொன்னுட்டீங்களா? இந்த உலகத்துல யார் இத சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா, கொஞ்ச நாள் முன்னாடி அறிமுகமான உங்களுக்கே தெரியுது நான் என் மனைவியை ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்க அப்படி நினைக்கல. அந்த ஹாசினி இருக்காளே, என்னை பத்தின எவிடன்ஸை போலீஸ்க்கு எடுத்து கொடுக்கதான் அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்தான். அதுல அவ சக்சீடும் ஆயிட்டான். என் மருமக அர்ச்சனா தான் மும்பையில இருந்து ஒரு பெரிய லாயரை கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்தினாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் இன்னும் ஏன் நீங்க ஹாசினிய வீட்டை விட்டு துரத்தாம வச்சிருக்கீங்க? அவளா வீட்டு விட்டு போவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்களா எப்படி போவாங்க? நான் அவளுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல அவளுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும், இல்ல நான் நினைச்சது நடக்கணும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருதுங்க. என்ன கனவு? நான் என் மனைவி பிரபலியை சந்திக்கிற மாதிரி. அது உண்மைதானே? எதை வச்சு எப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க உங்க மனைவி சந்திக்க போறது உண்மைதானேன்னு சொல்ல வந்தேன். நான் அவளை சந்திச்சா என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாதுங்க. உங்க மனைவி பிரபலி எப்படி காணாம போனாங்க? அவ எப்படி காண போனா, எங்க போனா, அதெல்லாம் அவகிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா? மனைவியோட மனசுல என்ன இருக்குன்னு எந்த கணவனுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா அவளோட பிரின்சிபல்ஸ் வேற, என்னோட பிரின்சிபல்ஸ் வேற. நான் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், கூடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா அவளுக்கு நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? எதுல? உங்க மனைவி பிரவலி நீங்களும் அவங்களும் மட்டும்தான் வீட்ல இருக்கணும்னு நினைச்சதுல இப்போ யோசிக்கும் போது அதுல எந்த தப்பு இல்லைன்னு தோணுது. அப்பா கடவுளே, ஏஜிக்கு என் மேல கோவம் இல்ல. அப்ப நான் தான் பிரவலின்னு சொல்லிடலாமா? இப்போ என் மனைவி பிரவலி என் முன்னாடி வந்தா அவளை மன்னிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ என் வாழ்க்கைய விட்டு போகாம இருந்திருந்தா ஹாசினி என் வாழ்க்கையில வந்திருக்க மாட்டாள. அப்போ ஹாசினி உங்க வாழ்க்கையில இருந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில பிரபலிக்கு இடம் சொல்றீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா ஹாசினி உங்க வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலையே. பிரபலி இருக்கிற இடம் மட்டுமா எனக்கு தெரியும். தெரிஞ்சா என்ன செய்வீங்க? தெரிஞ்சா சிக்கலான கேள்விதான், டக்குன்னு பதில் சொல்ல முடியல. ஆனா எப்படி இருந்தாலும்
ஹாசினி இருக்கும்போது பிரவளி வீட்டுக்கு வர்றது சரியில்லைன்னு தோணுது. கரெக்ட். நானும் அப்படித்தான் நினைச்சேன். எதை வச்சு எப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க என் கூட தனியா வரதுக்கு சண்டை போட்டாங்களே, அத வச்சு சொல்றேன். அதெல்லாம் நீங்க கண்டிக்காதீங்க. அவ ஒரு ஒரு குழந்தை மாதிரி. ரொம்ப ரெசிபிங்க போல இருக்கு. ஆமா, அவளோட விளையாட்டுத்தனம், அவளோட கோபம், என்னை அட்ராக்ட் பண்றதுக்கு அவ போடுற பிளான் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்குங்க. உங்களுக்கு காமெடியா இருக்கும், ஆனா அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்களே. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் அவளை தள்ளியே வச்சிருக்கேன். ஹாசினி மேல உங்களுக்கு காதலே வரலையா? ஒரு டைம்ல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டாச்சு. அவளை நேசிச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்து என்னை கூட்டிட்டு போய் லாக்அப்பு இதெல்லாம் நடந்தது. அவ என் வீட்டுக்கு வந்தது, பொண்டாட்டிய நடிச்சது, இது எல்லாமே என்னை பத்தின எவிடன்ஸ் எடுத்து கொடுக்கதான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. போலீஸ், லாக்அப், ஜெயில், இன்ட்ராகேஷன், கோர்ட்டு, ஒரு பெரிய நரக வேதனையா நான் தாண்டி வந்துட்டேங்க. கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கதையை கேட்டவங்க உண்மையில கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் எந்த தப்பு செய்யாம நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். எல்லா தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். கவலைப்படாதீங்க, உங்க பிரவலி வருவா. அதுக்கு முன்னாடி ஹாசினி போயிடுவா. உங்க வாழ்த்து பலிக்கட்டும். ஆனா ஒரே ஒரு குழப்பம் மட்டும் இருக்குங்க. என்ன குழப்பம்? ஹாசினி போகாம பிரவலி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? உண்மையில தெரியலங்க. என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்களேன். இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணல. பிரவலி வந்தாச்சு, நீ கிளம்புன ஹாசினி கிட்ட சொல்ல வேண்டியதுதான். பிரச்சனை என்னன்னா அவ கேட்க மாட்டான். கேட்கலன்னா கேட்கலன்னா அவ பிரச்சனை பண்ணுவான், கோர்ட்டுக்கு போவான், கேஸ் போடுவான். போட்ட பாத்துக்கலாம். நீங்க என்னத்த பாப்பீங்க? பாத்துக்கலாம்னா நீங்க ஏதாவது பாத்துக்கலாம்னு சொன்ன. என்னால அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ என் மனைவியை நடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றான். தன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். என் வீட்டுக்கு வந்து என் கூட பழகின பிறகுதான் நான் ரொம்ப நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டதா சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, பிரபலியோட அண்ணன் தான் அவளை அனுப்பிச்சிருக்கான். அப்போ ஹாசினி உங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க உங்க வீட்டுல தான் இருப்பாங்க. பிரபலி வந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க, அப்படித்தானே? பர்வீன், என்னாச்சு? நீங்க டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகல. உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் ஹாசினி மேல கோவம் வந்துச்சு. சாரி. இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஏஜி, நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். உங்க வீடு பக்கம் தானா? இல்ல, இன்னும் கொஞ்ச தூரம் தான் போகணும். அப்ப நான் உங்களை டிராப் பண்றேன், வாங்க. பரவாயில்ல, நான் கொஞ்சம் நடக்கிறேன். அப்ப நானும் உங்க கூட நடக்கிறேன், வாங்க. ஐயோ வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஏன், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? வரலாமே, தாராளமா வரலாம். அப்ப வாங்கல, போலாம். இல்ல, எங்க வீடு நீங்கெல்லாம் வர அளவுக்கு வர்த்தான வீடு இல்ல. எப்படி இருந்தாலும் அது நீங்க இருக்கிற வீடு தானே, நல்லதா இருக்கும். வாங்க போலாம். எங்க வீடு தான். வீட்டுல அப்பா அம்மா 2 பேரும் நோயாளிங்களா இருக்காங்க. ஒரே இருமலா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல.
தயவு செஞ்சு நான் உங்களை கூட்டிட்டு போலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருப்பாங்க? ஏதோ விஷயம் இருக்கு. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. என்னது இது? இத நான் செய்யற உதவின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் கொடுக்கிற பேமெண்ட். வாங்கிக்கோங்க. ச்சே, பிரவலி மாட்டிக்க போறான்னு தோணுதே. ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறான்னு புரியலையே. என்ன பண்றது இப்போ? நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு பேமெண்ட் பத்தி பேசுறீங்க? இதை நீங்க வாங்கிக்கலன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வாங்கிக்கிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. பர்வீன், ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் வரேன். போயிட்டு வாங்க. இங்கதான் இருக்கியா? கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. பாட்டி, ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ என்ன அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதை எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய விஷயமா அது? அப்ப நீ சந்தேகப்படுற. ஆமா, ஏஜேவியே நீ சந்தேகப்படுறல்ல? ஒரு தப்பு நடக்குது பாட்டி. அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறேன். யார்கிட்டயுமே பேசாத ஏஜே ஏன் அவகிட்ட மட்டும் பேசணும்? அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ஏன் அவளை டிராப் பண்ணணும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஏஜேவுக்கு ரொம்ப இளகுன மனசு. அவ மேல இறக்கப்பட்டிருப்பான். இளகுன மனசா? அது இந்த ஹாசினிய நினைச்சு ஏன் பாட்டி இழக மாட்டேங்குது? அந்த பயமாவை பார்த்து மட்டும் இழகுதுல? கரெக்டான கேள்வி கேக்குற. இதுக்கு என்னால கரெக்டான பதில் சொல்ல முடியலம்மா. அப்ப நான் சந்தேகப்படுறது சரின்னு தோணுதா உங்களுக்கு? சந்தேகப்படு, ஆனா ஏஜேயை மட்டும் சந்தேகப்படாதன்னு சொல்றேன். நான் ஏஜேவ சந்தேகப்படல. பின்ன அவ அவரை எப்படியோ மயக்கி வச்சிருக்கா. ஏண்டி, ஏஜே என்ன சின்ன குழந்தைய மயக்க வைக்கிறதுக்கு? அப்படித்தானே பாட்டி அவர் அவ பின்னாடியே சுத்துறாரு. சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, சீரியஸாவும் பேசுறாரு, காசெல்லாம் வேற குடுக்கறாரு. காசா குடுக்கறான்? ஆமா பாட்டி. அப்படிலாம் இருக்காதுமா. ஒரு கவரை கொடுத்தாரு, ஏன் கண்ணால நான் பார்த்தேன் பாட்டி. அது பணமா இருக்காதுமா, வேற ஏதாவது இருக்கும். பின்ன லவ் லெட்டரா இருக்குமா? என்ன செய்யலாம் பாட்டி? இந்த பாரு, நீ நிதானமா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம்.
ஏஜேக்கு நீ அவனை சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப மனசு வருத்தப்படுவான்டி. உங்களுக்குள்ள சண்டை இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டி. திடீர்னு ஒருத்தி போட்டிக்கு வரா, ஏஜே கிட்ட சகஜமா பேசுறா, வீட்டுக்கு வரா. வீட்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. ஆ? அர்ச்சனா, சித்ரா, மாயா அவகிட்ட ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சமைக்க தெரியாத மக்கு அர்ச்சனாவுக்காக அவ சமைச்சு கொடுக்கறா. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஆனா ஏஜிக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அந்த பாயம்மா மேல ஏன் சந்தேகம் வரல? ஐயோ எம்மாடி, எனக்கே யோசிக்க யோசிக்க தலை அப்படியே சுத்துதுமா. வேண்டாம். கண்டுபிடிக்கிறேன் பாட்டி, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்னமோ இவ விக்ரமால அனுப்பப்பட்ட ஆள்னு தான் தோணுது. ஆ? கண்டுபிடிக்கிறேன். என்ன பாட்டி, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. எப்ப பாரு இந்த வீட்ல பிரச்சனையாவே இருக்குதுப்பா. அதான் எனக்கு தெரியுமே. எதை பத்தி தெரியும் உனக்கு? அர்ச்சனாவும் ஹாசினியும் சண்டை போட்டுக்கிறது தானே. அதுக்காக என் மடியிலேயே கைய வைப்பாங்களா? ஏன், என்னாச்சு? சாப்பிடல, சாப்பிடலையா? ஏன்? சமைக்கல. ஏன் பாட்டி? அதான் சொன்னியே கொஞ்சம் முன்னாடி சண்டைன்னு. என்ன சண்டை? அதுக்கு ஒரு முடிவு சொல்லுவேன்னு தான் நான் உன்கிட்ட வந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீ கேட்காம இருக்கிறதான் பிரச்சனை. நான் கேட்டா ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா இன்னொருத்தங்க கோச்சிப்பாங்க. ஹாசினி தாப்பா தப்பு பண்ணுவா. எல்லா தடவையும் அப்படி சொல்ல முடியாது. ஆ? என்ன இது? ஏஜே காத்து நம்ம பக்கம் அடிக்குது. ஆமாப்பா, இப்பதான் நீ ஹாசினிய பத்தி புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஹாசினி பத்தி புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா இது, நீ ஹாசினிக்கு சப்போர்ட்டா பேசுற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆ? ஏன் பாட்டி, ஏன் பேசக்கூடாது? புருஷன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதா? ஆ? ம். இப்பதான் முத தடவையா புது வருஷத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள நீங்க வந்து கெடுத்துருவீங்க போல இருக்கே. ஆ? நம்ம கூட இருக்கிறவங்க தான், நாம நம்பினவங்க தான் நமக்கு துரோகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்திலயும் நிஜமா போச்சு போல இருக்கே. ஆ? ஏன் இப்போ இப்படி குதிக்கிற? அவங்க எதுவும் சொல்லல. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. ஹாசினிக்கு சப்போர்ட்டா என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. ஹாசினி எல்லா தடவையும் தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. எனக்கும் கேட்டுச்சு. ஆமா, அது உண்மைதானே. சரி, இப்போ நீ கொஞ்சம் பேச விடு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது- பிரச்சனையா? கண்டக சனி மண்டையில அடிக்கும்னு சொன்னாங்க. பாட்டி, ஆ? என்ன பத்தி போட்டு ஆ? கொடுக்குறீங்க? நான் இல்லம்மா, எனக்கு பசிக்குதுன்னு நான் இங்க வந்தேம்மா. ஏன் பசிக்குது? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சமைச்சா தானே சாப்பிட முடியும். அதான் ஏன் சமைக்கல? ஹாசினிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா அர்ச்சனாவுக்கு பிடிக்கல. அர்ச்சனா சொல்ற மாதிரி சமைச்சா ஹாசினிக்கு பிடிக்கல. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா எனக்கே பிடிக்கல. என்ன வளர்றீங்க? உண்மைதானப்பா, நானே சமைச்சு நானே எப்படி சாப்பிடுறது? அப்போ ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ண வேண்டியதானே. தினமும் எப்படிப்பா பண்ண முடியும்? ஒருத்தருக்கு 4 பேர் எதுக்காக இருக்கோம்? இப்போ என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? எனக்கும் ஒன்றும் தெரியலப்பா. அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள ஹாசினி உள்ள பூந்து என்னென்னவோ குழப்பிட்டா. அது அவளோட வேலை தானே. ம். யாராவது விட்டு கொடுக்கணும்ல. ஆ, ஆ. தாராளமா அர்ச்சனா விட்டு கொடுக்க சொல்லுங்க. ஆ? நீ விட்டு கொடுக்க மாட்டியா? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இது என் வீடு. நான் உங்க புருஷன், நீங்க ஏன் பொண்டாட்டி. ஆ? சாரி சாரி, நான் உங்க பொண்டாட்டி, நீங்க ஏன் புருஷன். ஓ, ஆரம்பிச்சிட்டாலே. பாட்டி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆ. பேசாம சமையலுக்கு ஒரு ஆளை வச்சிடலாமா? நல்ல யோசனை தான். ஆனா இதே பிரச்சனை அங்கேயும் வருமே. யாரும் சமைக்க வரவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதானே. ஆ? நான்லாம் பிரச்சனை பண்ற ஆள் இல்ல. அப்போ பிரச்சனைன்னு வந்தா விடாத ஆளு.
ஐயா என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா. ஒரு குக்கு வச்சிடலாம் பாட்டி. இப்பதான் கரெக்டா என் பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. யார் அந்த குக்கு? ரெஸ்டாரண்ட்ல இருந்து யாரையாவது அனுப்ப போறியா? இல்ல அது சரி வராது. அப்புறம்? யாராவது சமைக்க தெரிஞ்சவங்களா பாருங்க. ஐயோ எனக்கு யாரையும் தெரியாது, உனக்கு தான் தெரியும். எனக்கும் ஒரு ஆளு தெரியும். யாரு சொல்லு. ஐயோ இவ சொல்ல வேண்டாப்பா, இவ சொன்னா அர்ச்சனா ஒத்துக்க மாட்டா. ஆமா, ஹாசினி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் தான். ஏன் இது ஏன் வீடு? ஏய் நீ வாய மூடு. இங்க யார் சமைப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பர்வீன் சுல்தானாவை கூப்பிடலான்னு நான் நினைச்சேன். ஓ ஏன் நீங்களும் அதான் நினைச்சீங்களா? ஆமா. நல்ல சாய்ஸ் தான். ஆசினி உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே, நல்லா சமைப்பாங்க. சரி அப்போ நான் அவங்கள வர சொல்றேன். ஏண்டி நீ ஏண்டி அந்த பர்வீன் சுல்தானை சமைக்கிறதுக்கு வர சொல்ற? ஏஜி அவ கூட பேசுறதே உனக்கு பிடிக்கல, அவனு என்னன்னு தெரியல. எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்காதவன அவளை கண்டா ஒரு மாதிரி ஆயிடுறான். அவ வீட்டுக்கு வந்தா என்னென்ன நடக்க போதோ எனக்கே பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க பாட்டி? எதிரிய நாம தேடி போறதை விட எதிரிய நம்ம பக்கத்துல வர வச்சு கும்மாங்குத்து குத்துறது ரொம்ப ஈஸி. அதான் பர்வீன் சுல்தானாவை வர சொன்னேன். ஆ, அவர் மனசுல அவ இடம் பிடிச்சிருக்கா. நான் அவளை அடிச்சு விரட்டணும். ம், ம். வரட்டும், வச்சுக்கிறேன். அவளையும் வச்சுக்கிறேன். இதோ இப்ப போனாரு, இவரையும் வச்சுக்கிறேன். ஆ, பண்றேன்.